ஹாப்பி ஈவினிங் ஒன்ஸ் அகேன் ஆல். இன்னைக்கு வந்து குரூப்ஸ்ல நான் கேட்டிருந்தேன் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? எனிவன் சொல்லுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் தட். கிரேட் அப்ளாஸ் டு யூ. கிரேட் திங். ஓகே, சோ மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் கிரேஸ் பீரியட் மேம். என்னோட செஷன்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பதில் சொல்லணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. யூ கேன் அன்மியூட் யுவர் மைக்கன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இன்டராக்டிவா இருங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்லீப்பியா இருந்தீங்க அப்படின்னா இட் ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஏன்னா நான் தான் ஃபுல்லா வந்து ட்ரெயின் மை எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஜஸ்ட் ஒரு எக்ரிங் ஒரு கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் டேக் டு மோர். ஓகே, எல்லாருக்கும் ஆல் கிளியரா? ஆல் என்னாச்சு? வை சைலண்ட்? யூ டோன்ட் ஹேவ் எனி ரியாக்ஷன்? இல்ல மேம், இல்ல. என்ன மேம் ரியாக்ஷன்ஸ் இல்லையா? ஓகே ஃபைன். என்ன क्वेश्चन கேட்டிருந்தேன், அந்த क्वेश्चनக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? क्वेश्चन யாராவது ஒருத்தங்க क्वेश्चन சொல்லுங்க. What is the difference between maturity and grace? அப்புறம் என்ன क्वेश्चन கேட்டிருந்தேன்? மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் மெச்சூரிட்டி பீரியட் என்னது, கிரேஸ் பீரியட் என்னதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே சூப்பர். சோ இதுக்கான ஆன்சர் யாராவது சொல்றீங்களா? வாட் இஸ் மெச்சூரிட்டி, வாட் இஸ் மீன் பை மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் வாட் இஸ் மீன் பை கிரேஸ் பீரியட்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாருமே போஸ்ட் பீரியட்னா சொல்லுங்க சிந்தாமணி மேம். மெச்சூரிட்டி பீரியட்னா அந்த செக்ஷன் 22 கீழே ப்ராமிசரி நோட்டோ இல்லை ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அதோட டியூ டேட் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் மேம் மெச்சூரிட்டி பீரியட். கிரேஸ் கிரேஸ் பீரியட்னா அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 days வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அந்த 3 daysல வந்து இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க மேம், அதை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே தனித்தனியா இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் சைட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதோட இது வந்து கால்குலேட் ஆகும். அண்ட் தென் இது ப்ராமிசரி நோட், அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆஃப்டர் அக்செப்டன்ஸ், எப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் செக்குக்கு வந்து 90 days வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி டேஸ் வரும் மேம். கிரேஸ் பீரியட் வந்து அதுக்கு அந்த 9 தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல மேம், செக்கை பொறுத்தவரை. ஓகே சூப்பர். சோ வேற யாராவது? மேம் அதுல எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா மேம்? சொல்லுங்க மேம். அந்த மெச்சூரிட்டி பீரியட்ல வந்து அதாவது இன்க்ளூட் பண்றாங்களா அதாவது எப்படி சொல்றது, அந்த சண்டே மட்டும் இன்க்ளூட் பண்றாங்களே ஹாலிடேஸ் எல்லாம், அதுல வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் பப்ளிக் அதாவது சென்ட்ரல் அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டு வருமா? சென்ட்ரல் ஐ மீன் சண்டே இன்க்ளூட் இதுக்கு யாரும் ஆன்சர் பண்ண வேணாம். ஈஸ்வரி மேம் சண்டே இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா, சொல்லிருக்காங்களா, எங்க சொன்னாங்க? எஸ் மேம், இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது செக்ஷன் இருக்கு மேம், 23ல இல்லுஸ்ட்ரேஷன்ல இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? நான் சண்டே போய் கேட்டாங்க. புரியல. நான் சண்டே போய் கேட்டேன் மேம், தர முடியாது. வாங்கலாமா வாங்க முடியாதா? யாராவது சொல்லுங்க. சண்டே இன்க்ளூடு மேம் அன்னைக்கு லீவு தானே, அன்னைக்கு பேங்க் எல்லாம் எதுவும் இருக்காது. அப்ப எப்படி மேம் நம்ம போய் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? பண்ண முடியாது தானே மேம்? முந்தனே கொடுத்துடணுமா மேம்? அதுக்கு முந்தின நாள். என்னோட क्वेश्चन பப்ளிக் ஹாலிடேல வாங்கலாமா வாங்க முடியுமா முடியாதா?
நோ மேம், வாங்க முடியாது. அன்னைக்கு டேட் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி நாளே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, சூப்பர், ஃபைன். ஓகே, நம்ம இததான் இதுல வந்து ஃபுல்லா டீல் பண்ண போறோம். ஹூ இஸ் கோயிங் டு ரீட் செக்ஷன் 1? குயிக்கா ரீட் பண்ணணும். செக்ஷன் 21 மேம். எஸ் மேம். Section 21. At site, on presentment, after site. In a promissory note or bill of exchange, the expressions at site and on presentment mean on demand. The expression after site means in a promissory note after presentment of for site, and in a bill of exchange after acceptance or nothing for non-acceptance or protest for non-acceptance. ஓகே, இதுல அட் சைட்னா என்ன மீனிங்? எனிவன் சொல்லுங்க. பார்த்த மாத்திரத்தை. அட் டிமாண்டா மேம்? அட் டிமாண்ட். சரி, அப்ப பிரசன்ட்மெண்ட்னா எப்ப அதை கொண்டு போய் நம்ம வந்து கொடுங்கன்னு கேக்குறோமோ அது வந்து அட் பிரசன்ட். ஓகே. சோ ஆஃப்டர் சைட்னா காட்டிய பின்பு. அது பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப வந்து இதுல என்ன அப்படின்னா அட் சைட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்த்த உடனே, பார்த்த நாள்ல இருந்து அப்படின்றது அட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரசன்ட்மெண்ட் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம கரெக்ஷனுக்கு போடக்கூடிய டைம்லயோ வாட் எவர் இட் இஸ் இல்லையா, அதுதான் பிரசன்ட்மெண்ட். ஆஃப்டர் சைட் அப்படின்றது என்னதுன்னா பார்த்ததுக்கு அப்புறம், வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆஃப்டர் சைட். இந்த செக்ஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அட் சைட்டும் இந்த அட் சைட் அண்ட் பிரசன்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா டிமாண்ட வந்து மென்ஷன் பண்ணும். இது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா டிமாண்ட மென்ஷன் பண்ணும். டிமாண்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? டிமாண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? டிமாண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? என்ன டிமாண்ட் பண்ணுவோம்? ஆக்சுவலி கேட்ட உடனே, இப்ப வந்து நான் இருக்கிறேன், நான் ஈஸ்வரி மேம் கிட்ட போய் நான் ஒரு ப்ரோனோட்டை கொடுத்துட்டு எனக்கு இந்த டேட்ல அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட்ல கேட்கிறேன், இல்ல செக்ல கேட்கிறேன் அப்படிங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா கேட்ட உடனே கொடுக்கறது. ஓகே, பார்த்த உடனே, கொண்டு வந்த உடனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அட் சைட் ஆர் பிரசன்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரோனோட்டுக்கும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும். இப்ப வந்து இதுல வந்து ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் பத்தி இதுல வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ரோனோட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோனோட்ல வந்து என்ன அப்படின்னா டிமாண்ட் வந்து நம்ம வச்சுட்டோம், கேட்டுட்டோம் அப்படின்ற உடனே என்ன அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணணும். இஃப் இன் கேஸ் இது என்னன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்ப வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபோர்ஸ்ல இருக்கும், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அதுல என்ன இருக்கணும்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன், என்ன இருக்கணும்? ஒரு பெர்சன் கிட்ட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் கொடுத்துட்டேன், கொடுத்த உடனே இது ஃபோர்ஸ் ஆயிடுச்சா, அது என்ன ஆகணும்? அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ அப்போ அக்செப்ட் பண்ணணும். இப்ப நான் 1 lakhக்கு பில் போட்டு சிந்தாமணி மேம் கொடுத்திருக்கேன்னா சிந்தாமணி நம்ம என்ன பண்ணணும்? 1 lakhக்கு சைன் போட்டு எனக்கு அனுப்பணும். ஓகே, சோ அப்ப இதுல என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் வந்து இதுல மேண்டட்டரி. சோ இஃப் இன் கேஸ் இதுல வந்து அக்செப்டன்ஸ் வந்து இல்ல, நான் அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி ப்ரொடெஸ்ட் வந்து இதுல டெலிட் பண்ணுவாங்க. ப்ரொடெஸ்ட் நோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டீசிங் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைல்டா நெக்ஸ்ட் கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலி இந்த செக்ஷன் வந்து ரொம்ப மேண்டட்டரி கிடையாது. ஓகே, இது ரொம்ப எல்லாம் வந்து மேண்டட்டரி இல்ல. ஒரே கான்செப்ட் அட் சைட், பிரசன்ட்மெண்ட், ஆஃப்டர் சைட் அப்படின்றது என்னன்னா இப்ப கொண்டு போய் கொடுக்குறோம், கொடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா should be paid off. அதுதான் இதுக்கான அர்த்தம். இதே ப்ரோனோட்லயும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது மேண்டட்டரி. இஃப் இன் கேஸ் ஆஃப் தட் இஸ் நான் அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ ப்ரொடெஸ்ட். அது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we will move on. நான் வந்து உங்களுக்கு ஒரு டீடைல்டு செக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொடெஸ்ட்னா என்ன, நோட்டீசிங்னா என்ன, பிரசன்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற கான்செப்டா உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணுவேன். இதுதான் 21. இந்த செக்ஷன் கிளியரா? Just you grab the concept. Okay,
see உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு புரிஞ்சுச்சுன்னா thumbs up கொடுங்க அல்லது ரியாக்ஷன் கொடுங்க, then only I can came to know that you people are the capable of understanding my concept whatever I am teaching. ஓகே, நீங்க இப்படி ஐடலா இருந்தீங்கன்னா I don't know. அதனால வந்து கொஞ்சம் try to be interactive. Okay, okay. Okay, ma'am. We will move on with section 22. Who is going to read section 22? மேம் எனக்கு ஒரு டவுட் Yes. சொல்லுங்க மேம். இல்ல மொத்தம் டோட்டல் ஆஃப் சாப்டர் வந்து 17 இருக்கு மேம். இல்ல இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் கொஞ்சம் எதுன்னு கொஞ்சம் சொல்றீங்க மேம். எக்ஸாம் ஓரியன்டா நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு மெயின்ஸ் வந்து சாப்டர் 17 வந்து யூஸ் ஆகும் மேம். மற்றபடி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்றது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஆமா, லாஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஓகே ஓகே மேம். மட்டும் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். 22. Who is going to read 22? மெச்சூரிட்டி யார் ரீட் பண்றீங்க? மேம் நான் ரீட் பண்றேன் மேம். ரீட் பண்ணுங்க. Section 22, maturity. The maturity of a promissory note or bill of exchange is the date at which it falls due. Days of grace. Every promissory note or bill of exchange which is not expressed to be payable on demand, at sight, or on presentment is at maturity on the third day after the day on which it is expressed to be payable. Thank you, ma'am. Thank you. Okay, so இதுல மெச்சூரிட்டி அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? முதிர்ச்சியா மேம்? எஸ், கரெக்ட். அப்ப கிரேஸ் பீரியட்? கிரேஸ்னா சலுகை. எஸ், கரெக்ட். சோ மெச்சூரிட்டி அப்படின்றது முதிர்வு காலம் அப்படின்னு சொல்லுவோம். டேஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்றது சலுகை நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே கிடையாது இதுல. ப்ரோனோட்டா இருக்கட்டும் அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், ஓகே, இதோட டியூ டேட் இருக்கு இல்லையா, இது எண்ட் ஆகும் தெரியுமா? அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதுல இருந்து அதுக்கு ஒரு கிரேஸா ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன். இதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு Jan 4, ரைட்? சோ இன்னைக்கு Jan 4 இருக்கு, இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப இதோட மெச்சூரிட்டி எப்ப வந்து எண்ட் ஆகும் சொல்லுங்க? எப்ப எண்ட் ஆகும்? இதோட மெச்சூரிட்டி எப்ப எண்ட் ஆகும்? ஓகே, சோ வந்து 3 months கணக்கு வச்சுப்போம். ஓகே, சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா 3 months பீரியட் அப்படிங்கும்போது April 4th என்ன ஆகும்னா இதோட மெச்சூரிட்டி டேட் என்ன ஆகும்னா முடியும். அப்ப இதோட கிரேஸ் டேட் எப்ப வரும்? April 7. April 7. ஓகே, April 7. இதுக்கு பேர் என்னதுன்னா கிரேஸ் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்ப இஃப் இன் கேஸ் ஆஃப் ஆன் டிமாண்ட்ல கேட்கிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆன் டிமாண்ட்ல கேட்கிறோம் அப்படின்னா கிரேஸ் பீரியட் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா? ஆகாது மேம். will not applicable. ஓகே, இந்த செக்ஷன் இதுதான் ஒரு விஷயம். சோ வந்து நம்ம டிமாண்ட்ல கேட்கிறோம் அப்படின்னா it will not be applicable. ஓகே, ஓகே. இப்ப இந்த செக்ஷன்ல யாருக்கு டவுட் இருக்கா? புரியல மேம் இப்ப சொன்னது. இப்ப புரியலையா? ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி Jan 4 இன்னைக்கு நீங்க எழுதி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் எழுதி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா 3 months பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நான் கொடுக்குறேன். இதே இன் கேஸ் ஆஃப் நீங்க டிமாண்ட்ல கொடுக்குறீங்க. டிமாண்ட் அப்படின்னு நான் எப்ப கேட்டாலும் அமௌண்ட்டை கொடுக்கணும், அதுதான் டிமாண்ட். ஓகே, அப்ப நீங்க வந்து என்கிட்ட கேட்கும் போது கிரேஸ் பீரியடு அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லக்கூடாது. கேட்ட உடனே என்ன பண்ணிடணும்னா கொடுத்துடணும், அதுதான் சொல்லுவாங்க. இப்ப அந்த ப்ரோனோட்டோ அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ டிமாண்ட்ல இருக்கு, டிமாண்ட் அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்குறது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அப்ப வந்து என்னன்னா இந்த கிரேஸ் பீரியட் அப்படின்ற அந்த 3 days என்ன கிடையாது அப்படின்னா அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் யூ கிளியர் மேம்? ஓகே ஓகே மேம். ஓகே, எஸ் ஜீவிதா
ஜீவிதா மேம். Okay, who is going to read section 23? குயிக்கா ரீட் பண்ணுங்க. மேம் calculating maturity of bill or note payable so many months after date or site. In calculating the date at which a promissory note or bill of exchange made payable a stated number of months after date or after site or after a certain event is at maturity, the period stated shall be held to terminate on the day of the month which corresponds with the day on which the instrument is dated or presented for acceptance or cite or noted for non-acceptance or protested for non-acceptance or event happens or where the instrument is a bill of exchange made payable a stated number of months after cite and has been accepted for honor with the day on which it was so accepted. If the month in which the period would terminate has no corresponding day, the period shall held to terminate on the last day of such month. Thank you. Yes, thank you, ma'am. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா இந்த மெச்சூரிட்டி பீரியட் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மெச்சூரிட்டி பீரியட்ல வந்து என்ன நல்லா நோட் பண்ணி பாருங்க. எதை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 23 பொறுத்தளவுல மந்த் பத்தி பேசியிருப்பாங்க, சரிங்களா? செக்ஷன் 24ல எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா டேஸ் பத்தி பேசுவாங்க. இதுல மந்த்ஸ் பத்தி பேசுவாங்க. சோ மந்த்ஸ் பத்தி இவங்க கால்குலேட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல வந்து மந்த் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டேஸ் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? இப்ப ஃபெப்ருக்கு எத்தனை டேஸ் வரும் சொல்லுங்க? 28. ஓகே, 28. மார்ச்சுக்கு 31. 31. ஓகே, தென் ஏப்ரல் 30, ma'am. ஓகே, இப்ப ஃபெப் 28 ஒரு பெர்சன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை டிரா பண்ணிருக்காங்க, ரைட்? சோ அப்ப இது எப்ப லே ஆகும்? இட் லைஸ் மே 31st இல்லையா? அப்ப இதுல கால்குலேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப 3 months இருந்துச்சுன்னா அந்த 3 months தான் கால்குலேஷனை தவிர ஒரு மந்த்துக்கு ஒரு 30 நாள் அப்படின்னு போட்டு 90 டேஸ்ன்ற கணக்கு என்ன செய்யாது, கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஈவன் தோ அது 28 இருக்கலாம், 31 இருக்கலாம், அது 30 இருக்கலாம், அது வாட் எவர் இட் இஸ். பட் என்ன அப்படின்னா மந்த்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மேம் இந்த ஒர்க்கிங் டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா, இல்ல ஒர்க்கிங் டேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்? எதுல இருங்க, அது எப்ப அதை இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றது நெக்ஸ்ட் வருது, நான் சொல்றேன். ஓகே, சோ இதுதான் 23ல பேசுறாங்க. இப்ப இந்த 23ல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் ஏ யாராவது வாசிங்க. ஏ மட்டும் யாராவது வாசிங்க. A negotiable instrument dated 29th January 1878, it made payable at 1 month after the date. The instrument is at maturity on the third day after the 28th February 1878. ஓகே, சூப்பர். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இது என்ன அப்படின்னா 1878 and 29th Jan. ஓகே, இந்த டேட்டட்ல மேட் பண்றாங்க, சரிங்களா? மேட் பண்ணி என்னன்னா 1 monthல பேயபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ 1 month அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 28th Feb தான் லாஸ்ட் டேட் வரும், கரெக்டா? ஏன்னா 1 month டைம் பீரியட் தானே, அதனால. அப்ப இதோட கிரேஸ் பீரியட் அப்படிங்கும் போது எவ்வளவு வரும்? 3 days. சோ அப்ப எப்ப இவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்? எப்பதான் பே பண்றாங்க? March 3, ma'am. மார்ச் 3க்குள்ள இவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப பி ரீட் பண்ணுங்க. பி A negotiable instrument dated 30th August 1878, it made payable 3 months after date. The instrument is at maturity on the 3rd December 1878.
ஓகே சூப்பர். சோ இப்ப இதுல பாருங்க சேம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எப்ப அப்படின்னா 30th ஆகஸ்ட் 1878. இதுக்கு எப்ப பேயபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 3 months வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. ஓகே 3 months கொடுத்துட்டு பிளஸ் என்ன அப்படின்னா கிரேஸ் பீரியட் வந்து 3 days இருக்கு. அப்ப இது வந்து 3 months அப்படிங்கும் போது எப்ப பே பண்ண வேண்டியது வரும்? டிசம்பர் 3rd. ஓகே டிசம்பர் 3rd நார்மலா வித்தவுட் கிரேஸ் பீரியட். நவம்பர் 30 மேம். நவம்பர் 30 வரும். பிளஸ் என்ன அப்படின்னா 3 days கிரேஸ் பீரியட் நமக்கு கால்குலேட் பண்ணும்போது டிசம்பர் 3rd பே பண்ற மாதிரி நமக்கு வந்து வரும். ஓகே இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சது. ஓகே இப்ப நெக்ஸ்ட் சி யாராவது ரீட் பண்ணுங்க. A promissory note or bill of exchange dated 31st August 1878 is made payable 3 months after date. That instrument has maturity on that 3rd December 1878. ஓகே சோ இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கும் பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க குயிக். அதுல வந்து எனி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேம். இதுல வந்து ப்ராமிசரி நோட்டும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கு. ஓகே உங்க கொஸ்டின் உங்ககிட்ட whether the bill of exchange includes check. செக் எஸ் ஓகே இப்ப உங்களோட வேலைக்கு வரேன். B ல ரீட் பண்ணுங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ளூட்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் அண்ட் ப்ராமிசரி நோட். ஓகே இப்ப சிக்கு வாங்க. சில என்ன சொல்லிருக்காங்க சிந்தாமணி மேம் சொல்லுங்க. Promissory note or bill of exchange. ஓகே 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 சூப்பர். சிந்தாமணி மேம் நீங்க சொல்லுங்க. ப்ராமிசரி நோட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் மேம் சொல்லியிருக்காங்க. சொல்லிருக்காங்க. அப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன வரும்? செக்கும் வரும். அப்ப இது என்னது? ஒரு மேம் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வந்து மேம் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே அப்ப அந்த அந்த டிஃபரன்ஸ் கிடையாது இருக்கு. இப்ப கிளியரா சிந்தாமணி மேம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? ஓகே ஓகே மேம். ஓகே டிஃபரன்ஸ் இருக்கு. மேம் சில வந்து ப்ராமிசரி நோட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ப்ராமிசரி நோட் வரும், இல்ல அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் வரும் மேம். சரி ஓகே ஓகே சரி இப்ப வந்து யாராவது செக்ஷன் சாரி பி அண்ட் சி அகைன் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்றத கவனிங்க குயிக்கா. A negotiable instrument dated 30th August 1878 is made payable 3 months after date. The instrument is at maturity on the 3rd December 1878. C. A promissory note or bill of exchange dated 31st August 1878 is made payable 3 months after date. The instrument is at maturity on the 3rd December 1878. ஓகே இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப 30th August 31st August. இப்ப அதுதான் இதுதான் இந்த இந்த செக்ஷனுக்கான மேட்ரு இதுலதான் இருக்கு. உங்களை அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கான விஷயமே இதுதான். ஓகே சோ இதுல பாருங்க 1878 தான் 3 months தான் பிளஸ் கிரேஸ் பீரியட் எவ்வளவு 3 days. அப்ப என்ன வரும் 30th நவம்பர் பிளஸ் டிசம்பர் 3rd நம்ம பே பண்றது வரும். ஓகே என்ன என்ன சொல்றாங்கன்னா நீங்க 30th ஆகஸ்டா வேணா இருக்கலாம், 31st ஆகஸ்டா வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த் பிரிஸ்கிரைப் பண்ணிருந்துச்சுன்னா நீங்க மந்த் தான் கனெக்ட் பண்ணணும். அதனாலதான் மேல உள்ள இலிஸ்ட்ரேஷனையும் உங்களுக்கு கீழே உள்ள இலிஸ்ட்ரேஷனையும் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த செக்ஷன் கிளியர் ஆயிருச்சா? எல்லாருக்கும் ஆல் கிளியரா? ஓகே நீ ஓகே ஃபைன். சோ இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் 24 எதை பத்தி வரும் அப்படின்னா டேட்ஸ பத்தி வரும். அதை நம்ம ரீட் பண்ணலாம். Who is going to read section 24? Calculating maturity of bill or note payable so many days after date or sight. In calculating the date at which a promissory note or bill of exchange made payable a certain number of days after date or after sight or after a certain event is at maturity, the day of the date
or of presentment for acceptance or cite or of posted for non-acceptance or on which the event happens shall be excluded. ஓகே சூப்பர். ஓகே சோ இதுல வந்து ஒண்ணுமே இல்ல. நல்ல ஒரு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல நான் எப்படி கிளாஸ் எடுத்தேன், என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லுங்க, என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்ன எடுத்தேன் நானு? ஜெனரல் திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெனரலா ஃபுல்லா கான்செப்டா நடத்திட்டு சொல்லும் போது உங்களுக்கு ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் அப்படின்றது புரிஞ்சுது. இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அது என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ currently no one is facing any difficulties. Okay, then well and good. Okay, so இப்ப வந்து section 24. okay, so 24 எதை பத்தி பேசும் அப்படின்னா ஜஸ்ட் டேஸ் பத்தி மட்டும்தான் பேசும். டேஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 90 டேஸா இருக்கலாம் அல்லது அது 50 டேஸா இருக்கலாம். சிம்பிள். ஓகே, சோ வந்து அதாவது இதை இன்க்ளூட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பண்ணணும் தெரியுமா, அதை வந்து எக்ஸப்ட் பண்ணிரும். எக்ஸப்ட் தி டிரான்சாக்ஷன் டேட். எக்ஸப்ட் தி டிரான்சாக்ஷன் டேட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய டேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா the count will start. அதுதான் செக்ஷன் 24. Are you clear with this? once again மேம் ஆக்சுவலி ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மந்த்ஸ் பார்த்தோம். அதுல எத்தனை டேஸ் வேணா இருக்கலாம். ஓகே, ஆகஸ்ட்ல 30 நாள் வந்தாலும் சரி, 31st ஆகஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டியூ பீரியட் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது 3 months வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நவம்பர் அப்படின்றது நம்ம பார்த்தோம், ரைட்? ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது. இங்க 90 டேஸ் அப்படின்னால் என்ன அப்படின்னா இப்ப 31st நம்ம வந்து கொடுத்துருக்கோம், 31st எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டேவை விட்டுட்டு நெக்ஸ்ட் டேவ்ல நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 90 டேஸ்னா 90 டேஸ், 50 டேஸ்னா 50 டேஸ்னு கவுண்ட் ஆகும். அதுல 28 இருந்தாலும் பரவாயில்ல, 31st இருந்தாலும் பரவாயில்ல, 30 இருந்தாலும் பரவாயில்ல. இங்க வந்து என்னதான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்ப புரியுதா? ஓகே மேம். ஓகே, தென் செக்ஷன் 25 யாராவது ரீட் பண்ணுங்க. When day of maturity is a holiday, when the day on which a promissory note or bill of exchange is at maturity or is a public holiday, that instrument shall be deemed to be due on the next preceding business day. Explanation: the expressions public holiday includes Sunday and any other day declared by the central government by notifications in the official gazette to be a public holiday. யாராவது இந்த செக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? இந்த செக்ஷன் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு நோட்டிபிகேஷனை காமிச்சேன். யாராவது எதுலயாவது பார்த்திருக்கோமா? என்ன சினாரியோல பார்த்திருக்கோம்னு யாராவது சொல்லுங்க. பிக்கா மேம், இந்த பப்ளிக் ஹாலிடேலாம் வந்து அந்த என்ஐ ஆக்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மேம். எந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன்? செக்ஷன் அந்த செக்ஷன் 25 தான் மேம். அதுதான் சிம்பிள். செக்ஷன் 25ல தான் அதை வந்து டெல் பண்ணிருப்பாங்க. இப்ப பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிந்தாமணி மேம் குரூப்ல போட்டாங்க. அந்த பாருங்க சிந்தாமணி மேம். ஓகே, சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல வந்து மெச்சூரிட்டி இஸ் அ ஹாலிடே. அந்த டேட் முடியுது இல்லையா? இப்ப நான் சொன்னேன் 90 டேஸா இருக்கட்டும் இல்லைன்னா 3 months இருக்கட்டும், அது முடியுது அப்படின்ற பொழுது அதை என்ன பண்ணணும்? ஓகே, அதை என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் மேட்டர். சரிங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி டேட் முடியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணா ப்ரிசீடிங் டேலயே நம்ம பே பண்ணிடணும் அல்லது எடுத்துடணும். ஓகே,
ப்ரிசீடிங் டேல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ப்ரிசீடிங் அப்படின்னா என்னன்னா முன்னாடியே அந்த கிரேஸ் பீரியட் முடியுது. இப்ப வந்து சண்டே என்ன ஆகுது அப்படின்னா முடியுது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சாட்டர்டே ஒர்க்கிங்கா இருந்துச்சுன்னா இல்ல ஃப்ரைடே ஒர்க்கிங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்னா முன்னாடியே கிளைம் பண்ணிக்கணும் இல்ல பே பண்ணிக்கணும். இஃப் இன் கேஸ் ஒரு வந்து அன்ஃபோர்ஸ் ரீசனா இருக்குல்ல, எமர்ஜென்சினால ஏதோ ஒரு சடனா ஒரு ஹாலிடே டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டேவை தவிர, ஓகே, இப்ப அந்த டேல ஏதோ ஒரு எமர்ஜென்சினால லீவ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிசினஸ் டேல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பே பண்ணிக்கலாம். ஐ மீன் கிளைம் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பப்ளிக் ஹாலிடே அப்படின்ற கான்செப்ட் எது மட்டும் வரும் சொல்லுங்க. பப்ளிக் ஹாலிடே அப்படின்னா என்ன மட்டும் இருக்கு as per the section 25 படி சொல்லுங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் கெசட்ல நோட்டிபிகேஷன் போட்டு சொன்னாங்கன்னா அது ஓகே, சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, யூனியன். சோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா சண்டேஸ் எல்லா சண்டே இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கான்செப்ட்லயே இருக்கு. பட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1937 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. So, இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் ஹாலிடேவும் வரும். லோக்கல் கவர்மெண்ட் ஹாலிடேனா என்னது, என்ன வரும்? கோயில் திருவிழா, கோவில் திருவிழாக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சங்கரன் கோவில் ஆடி தபசு, அப்புறம் திருநெல்வேலியில வந்து சம் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த மாதிரியான இப்போ செங்கல்பட்டுல வந்து கோவில் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து விடக்கூடிய ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த பப்ளிக் ஹாலிடே தான் வரும் அப்படின்றதுதான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஒண்ணுமே இல்ல, இப்ப வந்து சிந்தாமணி மேம்லாம் ஒரே ஊர் தான். ஓகே, ஈஸ்வரி மேம் வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க, நான் இந்த சைட்ல இருக்கேன் அப்படின்ற போது என்னோட ஊர்ல என்ன அப்படின்னா ஒரு லோக்கல் ஹாலிடே இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் அந்த அன்னைக்கு என்ன ஆகாதுன்னா நாட் ஃபங்க்ஷனிங். ஸோ என்னால கிளைம் பண்ண எடுக்க முடியாது. பட் இதே இது அங்க மேம் இருக்காங்க அப்படின்னா ஈஸ்வரி மேம் இருக்காங்கன்னா they can get it. ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட்ல வந்து பேசுவாங்க. சோ இதை நீங்க எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லோக்கல் கவர்மெண்ட் யூனியன் அப்படின்றது எப்படின்னா முன்னாடி இந்த இயர் ஆஃப் 1981 எப்படிப்பட்ட கவர்மெண்ட் வந்து இருந்தது, இது என்ன மீனிங்ல அவங்க கொண்டு வந்தாங்க, ஏன் இவங்க அமெண்ட்மெண்ட் மூலியமா அதை கொண்டு வந்தாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இருந்துச்சு இல்லையா. சோ பிரிட்டிஷ் அப்படிங்கும் போது எத்தனை ஒரு 10 பார்ட்டிஸ், 10 ரூல்ஸ், 10 கவர்மெண்ட் இருந்ததா, 10 டயர்ஸ் இருந்துச்சா, என்ன இருந்தது? ஒரே கவர்மெண்ட் தானே. அதனால என்ன அப்படின்னா காமனா they mentioned during those time 1881. ஓகே, லேட்டர் ஆன் என்ன அப்படின்னா என்னன்னா it is splitted out. சோ அப்ப வந்து வரதான் என்ன அப்படின்னா அது என்ன கவர்மெண்ட் அப்படின்றது எல்லாமே அமெண்ட்மெண்ட் மூலியமாக கொண்டு வரப்படுது. லோக்கல் கவர்மெண்டா கூட இருக்கலாம் அல்லது என்ன அப்படின்னா யூனியனா கூட இருக்கலாம். சோ அங்க இருந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின டேல நம்ம போய் எடுக்கணும். அப்படி இல்ல திடீர்னு சடனா இருக்கு அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிசினஸ் டேல, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல கிடையாது, பேங்கிங் இருக்கக்கூடிய டேல, பிசினஸ் டேல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can get it or claim for it. ஓகே, சோ இதுதான் எதுல சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 25ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? மேம் எனக்கு ஒரு நியூ டவுட். இயரும் இன்க்ளூட் ஆகுமா மேம்? சரிங்களா, நியூ இயர் இன்க்ளூட் ஆகுமா மேம்? அது அது ஒமிட் பண்ணிட்டாங்க, நியூ இயர் அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. அந்த கீழே இதுல போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதுல. மேம் எனக்கு என்ன டவுட்னா, ஹலோ மேம் கேக்குதா? சொல்லுங்க சார். மேம் இந்த இப்போ 14 இப்போ வந்து இது ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. 14th டே இப்போ பொங்கல் வருதுல, லீவ் வருதுல, அதுதான் என்னோட மெச்சூரிட்டி டேட்டு. இதுல இருந்து 3 days கிரேஸ் பீரியட் எனக்கு வரும்போது அது வந்து
இந்த 25 செக்ஷன்ல கால்குலேட் ஆகுமா? சார் அதுக்கப்புறம் தான் நிறைய அதுக்கப்புறம் 14th அப்புறமும் பொங்கல் இருக்குல்ல சார், செலிப்ரேஷன் இருக்குல்ல, ஆமா, அது எண்ட் ஆகல இல்லையா? எண்ட் ஆகல. அது என்ன திருவள்ளுவர் தினம் வரைக்கும் we are celebrating, right? அப்ப லீவ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப வராது. ஆமா. அதுக்கப்புறம் அதுதான் Okay. மென்ஷன் பண்ணி பப்ளிக் ஹாலிடே. ஓகே மேம், தேங்க்ஸ். மேம் நியூ இயர் ரிலேட்டடா அந்த மேம் கேட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து நியூ இயர், கிறிஸ்மஸ் டே இதெல்லாம் வந்து எடுத்திருந்தாலும் அவங்க வந்து தனியா சொல்லிட்டாங்கல்ல, கவர்மெண்ட் பப்ளிக் ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நம்ம ஹாலிடேவை தான் எடுத்துக்கணும்னு. நமக்கு நியூ இயர் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் டே எல்லாம் நமக்கு பப்ளிக் ஹாலிடேன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிருவாங்கல்ல மேம், தனியா ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, ஆனா அதுல வந்துரும்ல. ஓகே, கிளியர் மேம்? மேம் அது ஆக்சுவலா அது பிரிட்டிஷ் ரூலிங்ல இருந்தனால அப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது 1881 நியூ இயர் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் நியூ இயர் as well கிறிஸ்துமஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ரைட்? ஓகே, 1955ல வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. 1937 ஆக்சுவலி லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது 1937ல கொண்டு வந்திருந்தாங்க. பட் இத வந்து ஒமிட் பண்ணது 1955. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் செக்ஷன் 26. டவுட். இப்போ மெச்சூரி டேட் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட்ல அப்போ அடுத்த டே வந்து சண்டே அதாவது ஹாலிடே வருது. அப்படி இருக்கும்போது இந்த டேட்டுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கல அப்படின்னா அந்த அடுத்த நாள் பண்ணாம இந்த டேக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கேன்சல் ஆயிருமா, டெர்மினேட் ஆயிருமா? மேம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் தான். சண்டே வருது உங்களுக்கு, சண்டே இப்ப நாளைக்கு தானே சண்டே, உங்களுக்கு நாளைக்கு முடியுது அப்படின்ற பட்சத்துல நீங்க இன்னைக்கே பே பண்ணிருக்கணும், இன்னைக்கே கிளைம் பண்ணிருக்கணும் அல்லது அப்படி நீங்க பண்ணல அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா யூ ஹாவ் த சான்ஸ், மண்டே இருக்கு, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே மேம். ஓகே ஓகே, தென் கொஸ்டின் வருது. செக்ஷன் 26. ஓகே, 26 வந்து சாப்டர் நம்பர் எத்தனை? 3 மேம். 3. சாப்டர் 3. அது எதை பத்தி பேசுது? Parties to notes, bill and exchequers. ஓகே, அது அப்படின்னா என்னது ஆக்சுவலி? ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ் இருக்க பார்ட்டிஸை பத்தி டீல் பண்ணும். பார்ட்டிஸ பத்தி என்ன டீல் பண்ணும்? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ நம்ம மந்த் கால்குலேட் பண்ணாலுமே சரி, டேஸ் கால்குலேட் பண்ணாலுமே நம்ம அந்த பப்ளிக் ஹாலிடேஸை இன்க்ளூட் பண்ணிக்கணுமா மேம்? அது எக்ஸெப்ஷனல் மேம், அது கிடையாது. நம்ம எப்படி வந்து நல்ல கான்செப்ட் கிராப் பண்ணுங்க, எப்படி வந்து உங்களுக்கு 3 நாள் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சோ என்ன அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதுக்குள்ள வருது அப்படிங்கும் போது நீங்க எப்படி வந்து சண்டேவை கன்சிடர் பண்ண மாட்டீங்களோ சேம் கான்செப்ட். புரியல மேம். டேஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அந்த சண்டே அந்த ஹாலிடேஸ் திங்க் பார்க்கணுமா மேம்? இந்த மந்த் கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி புரியல எனக்கு கொஸ்டின். இல்ல மேம், மேம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா மந்த்ன்னு 3 மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து கணக்குல நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த டேட்ல கொடுத்துருந்தாலும் நெக்ஸ்ட் 3 மந்த்தை வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹாலிடேஸ் வந்து ஒரு இஷ்யூவா வராது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க டேஸ் கால்குலேட் பண்றீங்க, மேம் சொன்னாங்களா 90 டேஸ், அந்த 90 டேஸ் நீங்க கால்குலேட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கிற மாதிரி வரும் மேம். மேம் கரெக்டா? இல்ல அந்த 90 டேஸ் அந்த எண்ட் ஆஃப் தி டே வந்து கால்குலேஷன்? கரெக்ட் தான். இத நம்ம கொஞ்சம் எண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி அவங்க எனக்கு கிராப் ஆகல, நீங்க சொல்றது கிராப் ஆகுது, பட் அவங்க சொல்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஓகே ஓகே, ஐ வில் லெட் யூ நோ மேம். பூங்குடி மேம் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இல்லைன்னா என்ன கொஸ்டின் எனக்கு நீங்க புரிய வச்சிருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இப்ப
கான்செப்ட். ஆக்சுவலி நெக்ஸ்ட் கான்செப்ட்ல தான் என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன லைபிள் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நான் ரொம்ப எடுக்கல, ஒரு 5 செக்ஷன்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். 10 செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. செக்ஷன் 26 யாராவது ரீட் பண்ணுங்க. 26 ஹேண்ட் ரைஸ் பண்ணாமலே ரீட் பண்ணலாம். Capacity to make promissory notes. Every person capable of contracting according to the law to which he is subject may bind himself and be bound by the making, drawing, acceptance, endorsement, delivery and negotiation of a promissory note, bill of exchange or check. Minor. A minor may draw, endorse, deliver and negotiate such instrument so as to bind all parties except himself. Nothing herein contained shall be deemed to empower a corporation to make, endorse or accept such instruments except in case in which under the law for the time being in force they are so empowered. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, சோ இப்ப இதுல இந்த செக்ஷன் 26 எதை பத்தி பேசுனா ஒண்ணுமே கிடையாது. கெப்பாசிட்டி டு, அதாவது ஒரு ப்ரோ நோட் இருக்கு, இல்ல பில் இருக்கு, செக் இருக்கு, வாட் எவர் இட் இஸ், அத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்ன ஐ மீன் அதை மேக் பண்றோம் இல்லையா, அதற்கான கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பத்தி தான் இதுல வந்து நம்ம பேசுவோம். ஓகே, சோ இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுல வந்து யாரெல்லாம் வர முடியாது? Unsound mind persons. ஓகே, மைனர்ஸ், இன்சால்வென்ட், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சோ அதே கான்செப்ட். ஆனால் என்ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனர் வந்து என்ன அப்படின்னா லயபிளா இருப்பாங்க. ஐ மீன் லயபிள் இன் த சென்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ணலாம்னா டிரா பண்ணலாம், அல்லது அதை வந்து வரையலாம், அல்லது இண்டோர்ஸ் பண்ணலாம், இந்த பர்சனுக்கு இண்டோர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெலிவர் பண்ணலாம், அல்லது நெகோஷியேட் டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஓகேவா, சோ டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆனால் இப்ப இஃப் இன் கேஸ் ஏ வந்து ஒரு 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 பில்ல எழுதி பீட்ட குடுக்குறாங்க, சோ இல்ல செக்கோ ஏதோ ஒண்ணு எழுதி குடுக்குறாங்க, சீட்டை குடுக்குறாங்க, டீட்டை குடுக்குறாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா இவங்க கிட்ட குடுக்குறாங்க இல்லையா, இப்ப பி வந்து யாரா இருக்காருன்னா மைனரா இருக்காரு. சோ இப்ப வந்து அந்த அமௌண்ட் இல்ல, இன்சபிஷியன்டோ சம்திங் வாட் எவர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து பி ஹாஸ் அ ரைட். என்ன ரைட் இருக்கு அப்படின்னா சிக்கு என்டோர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. ஆனால் இதுல அவர் கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ ஒரு இன்சபிஷியன்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த டிஓ இல்ல இந்த சிஓ பி என்ன பண்ண முடியாதுன்னா இன்க்ளூட் பண்ண முடியாது. இப்ப டி வந்து சீட்டை கேட்பாங்க இல்லையா, சோ டி வந்து இந்த ஏ இந்த சி டிக்கு லைபிளா இருப்பாங்க, தென் இந்த ஏ யாருக்கு லைபிளா இருப்பாங்க, சிக்கு லைபிளா இருப்பாங்க. ஆனா இந்த லைபிலிட்டி யாருக்கு வராது அப்படின்னா இந்த பி என்ன பண்ணாது, வராது. அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லிருப்பாங்க. இது ஓகேவா? பட் ஹி ஹாஸ் த ரைட். இவர் என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம், என்டோர்ஸ் பண்ணலாம், நெகோஷியேட் பண்ணலாம், டெலிவர் பண்ணலாம். வெரி கிளியர்? ஓகே, பிரமு மேம் அண்ட் ஈஸ்வரி மேம்க்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கு, நந்தினி தேவி மேம்க்கு மட்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் 24 மேம் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல மேம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? ஓகே, ஒண்ணுமே இல்ல மேம். ஓகே, நீங்க வந்து இருக்கிறீங்க சரிங்களா. சோ இப்ப ஒண்ணுமே இல்ல, சிந்தாமணி மேம் இருக்காங்க, ரைட். தென் ஈஸ்வரி மேம் இருக்காங்க, ஓகே. பிரமு மேம் இருக்காங்க, தென் நீங்க இருக்கீங்க, ஓகேவா. சோ இப்ப என்ன அப்படின்னா சிந்தாமணி மேம் வந்து ஆக்சுவலி ஒரு விஷயத்த என்டோர்ஸ் பண்ணியோ டிரா பண்ணியோ என்ன பண்றாங்கன்னா யார்கிட்ட கொடுக்காங்கன்னா ஈஸ்வரி மேம் கிட்ட கொடுக்காங்க. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஓகேவா. ஈஸ்வரி மேம் வந்து எதா இருக்காங்கன்னா மைனரா இருக்காங்க. ஓகே,
மைனரா இருக்காங்க. ஈவன் தோ ஈஸ்வரி மேம் மைனரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா as per this section பண்ணலாம், இண்டோஸ் பண்ணலாம், டெலிவர் பண்ணலாம், நெகோஷியேட் பண்ணலாம். சோ அதுபடி இவங்க நெகோஷியேட் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிரமு மேம்க்கு வந்து கொடுக்குறாங்க. தென் பிரமு மேம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க இப்ப பேங்க்குக்கு போறீங்க. ஸோ பேங்க்குக்கு நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்க எடுக்கிறதுக்கு போகும்போது உங்களுக்கு எடுக்க முடியல, டியூ டு இன்சஃபிஷியன்சினால உங்களால எடுக்க முடியல. ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பிரமு மேம் கிட்ட கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா நீங்க இப்படி நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இவங்க கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி பிரமு மேம் அதே மாதிரி நீங்க யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா சிந்தாமணி மேம் கிட்டையும் கேட்கலாம். சிந்தாமணி மேம் என்னன்னா இந்த அமௌண்ட்டுக்கு லயபிலிட்டிக்கு வருவாங்க. ஆனால் ஈஸ்வரி மேமுக்கு இந்த லயபிள் என்ன ஆகாதுன்னா பைண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் அ மைனரா இருக்கிறதுனால இவங்களுக்கு பைண்ட் ஆகாது. புரியுதா? ஈவன் தோ அவங்க அதை இன்டாஸ் பண்ணி அதை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா லயபிள் கிடையாது. Are you clear with this? Yes, ma'am. Yes, ma'am. Okay, fine. இப்ப section 27 agency யாராவது ரீட் பண்ணுங்க. Agency. Every person capable of binding himself or of being bound, as mentioned in section 26, may so bind himself or be bound by a duly authorized agent acting in his name. A general authority to transact business and to receive and discharge debts does not confer upon an agent the power of accepting or endorsing bills of exchange so as to bind his principal. An authority to draw bills of exchange does not of itself import an authority to endorse. Okay, super. So principal agent concept எதுல வரும்? கான்ட்ராக்ட்ல வரும். இப்ப ஏஜென்ட் பண்ற விஷயத்துக்கு பிரின்சிபல் வந்து லயபிள் ஆனாருன்னா அது பேர் என்னது? வைகாரியஸ் லைபிலிட்டி. சூப்பர். இதே இது ஏஜென்ட் பண்ணதுக்கு he is the own responsible for her அப்படின்னா him or herனா அந்த தப்பு பண்ணதுக்கு அந்த பெர்சன் தான் வந்து லயபிள் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? Strict liability. liability. ஓகே, இது இந்த கான்செப்ட் தெரியும் இல்லையா? சோ இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து ஓகே இவர் பிரின்சிபல் இருக்காங்க தென் ஏஜென்ட். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு பிசினஸ் குடுக்குறாங்க சரிங்களா, அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிரின்சிபல் வந்து இதை டெலிவர் பண்ண சொல்லியோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்லி ஏஜென்ட் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை அவங்க பண்ணலாம். ஆனால் அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துச்சு அப்படின்றதுக்காக அதுல என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க பவர் எடுத்து சைன் போட முடியாது. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் சொல்றேன். ஆக்சுவலி இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றாங்க அப்படின்னா ஏயோட சேலரி அந்த 1 டேக்கான சேலரி வந்து 10,000 இருக்கு. ஓகேவா? சோ இப்ப என்ன அப்படின்னா பி இருக்காங்க. இப்ப வந்து பி ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் போறேன், சோ நீங்க எனக்காக சப்ஸ்டியூட் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெர்சனோட சேலரி இவங்களுக்கு தான் போகுமா? இவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக பி கிட்ட போகுமான்னு கேக்குறேன். போகாது. பி கிட்ட போகுது. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நிறைய சப்ஸ்டியூட் போடுவாங்க. ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் வருன்னா ஒரு டீச்சிங் ஸ்டாஃபோட சேலரி 300 வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா அந்த பெர்சன் வந்து லீவு, அதுக்கு பதில் இன்னொருத்தவங்க சப்ஸ்டியூட் போட்டிருக்காங்க, இந்த பெர்சனோட 300 ரூபாய் வாங்கி கொடுப்பாங்க. இன்சார்ஜா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் மேம். ஆஹா, நான் சொல்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ல சப்ஸ்டியூஷன் போடுறாங்க ஒரு ஸ்டாஃப. ஓகே, இன்னைக்கு சப்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுவோம், இன்னைக்கு லீவு, அதனால இந்த ஒரு பீரியட் நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த டைம்ல நான் சொல்றேன்
எஸ் மேம். அதுக்கு வந்து ஈக்குவலன்ட்டா இவங்களோட பீரியட வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பே பண்றதுக்கான நெசசிட்டி கிடையாது. கரெக்ட்டா? அதேதான் என்னன்னா, இதுலயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ஏஜென்ட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ண சொல்லி அத்தாரிட்டி குடுத்தாங்க அப்படின்னா, இங்க எப்படி இந்த ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு இவங்க மொத்த வேலையை ஆப்படிக்க முடியாது. அதே மாதிரி பிரின்சிபல் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏஜென்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் என்ன கிடையாது, அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஏஜென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பில்ல ரிசீவோ இல்ல டிஸ்சார்ஜோ எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட ஹோல் லைபிலிட்டி யாருக்கிட்ட தான் லைஸ் ஆகும்னா பிரின்சிபல் தான் லைஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணா பண்ணு, பிரின்சிபல் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த செக்ஷன் 27ல பத்தி நம்ம வந்து பேசுவோம். இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. அதாவது ஒரு பில்ல ரிசீவ் பண்றதுக்கோ டிஸ்சார்ஜ் பண்றதுக்கோ அது குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக என்ன அப்படின்னா, அதோட பவர், என்டையர் பவர் வந்து யார்கிட்ட லைஸ் ஆகாது அப்படின்னா ஏஜென்ட் கிட்ட லைஸ் ஆகாது. அதுக்கு யாரு தான் பொறுப்பு அப்படின்னா பிரின்சிபல் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆர் யூ கிளியர் வித் திஸ் செக்ஷன்? ஓகே. இப்ப அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க, நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிதானே, பிரின்சிபல் பேரை சொல்லிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படியா? பண்ணலாமா அப்படி ஏஜென்ட்? சொல்லுங்க. பண்ண கூடாது. இதுதான் எதுல சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 28. யாராவது செக்ஷன் 28 வாசிங்க. Liability of agent signing. An agent who signs his name to a promissory note, bill of exchange, or check without indicating thereon that he signs as agent or that he does not intend thereby to incur personal responsibility is liable personally on the instrument except to those who induced him to sign upon the belief that the principal only would be held liable. ஓகே. சோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, நீ பரவாயில்ல, நீ இதுல பண்ண, பிரின்சிபல் தானே பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அதாவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட இந்த விஷயத்த நீ பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து பிரின்சிபல் தானே பொறுப்பு, நீ பொறுப்பு இல்லைல்ல பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா இன்டியூஸ் ஆகி ஏஜென்ட் அவருக்கு தெரிஞ்சு இன்டென்ஷனலி பிரின்சிபலுக்கு எகெயின்ஸ்டா ஒரு விஷயம் பண்ணுனாங்க அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாரு லைபிள் கிடையாது, பிரின்சிபல் வந்து லைபிள் கிடையாது. ஆனா யாரு லைபிள் ஆகுவாங்க, ஏஜென்ட் தான் லைபிள் ஆகுவாங்க. இதுதான் செக்ஷன் 28. Are you clear with this section? Yes, ma'am. Okay. இப்ப section 29. 29 யாராவது ரீட் பண்றீங்களா? Who is going to read section 29? Liability of legal representative signing. A legal representative of a deceased person who signs his name to a promissory note, bill of exchange, or check is liable personally thereon unless he expressly limits his liability to the extent of the assets received by him as such. Okay, so question is over to you. Legal representative na யாரு? Authoritative person. Okay. Legal heir na யாரு? வாரிசுகள். வாரிசுகள். ஓகே, வேற யாராவது செஷன்ஸ்ல வேற யாருமே இல்லையா? மலர் மேம், யசோதா மேம், நாகம், லக்ஷ்மி, கிளாரா மேம், வடிவன் சார், கீர்த்தி மேம், சுரேஷ் சார், என்னாச்சு யாருமே ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க? ஸ்வேதா மேம், சட்டப்படி சார்பாற்றுனர். அவரோட ப்ராப்பர்ட்டியை யாருக்கெல்லாம் அனுபவிக்க ரைட்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் லீகல் ஹேர்ஸ். லீகல் ஹேர்ஸ், லீகல் ஹேர்ஸ்.
ரெப்ரசன்டேட்டிவ்னா மேம் லீகல் ஹேர்னா அவங்களோட வாரிசா யாரு ரத்த வாரிசு அந்த மாதிரி சொல்றாங்களா மேம்? அந்த மாதிரி வாரிசா வரவங்க லீகல் ஹேர் வருவாங்க. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னா இப்போ அந்த டிசீஸ்டு பர்சன் வந்து அவங்களுக்கு அடுத்து யார் அதை இது லீகல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும்னு சொல்லி இது பண்றாங்களோ அவங்க வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் நினைக்கிறேன் மேம், சரியா தெரியல. அதுதான் ஓகே. லீகல் ஹேர் அப்படின்றவங்க அவங்களோட சன்ஸ் டாட்டர்ஸ் பிளட்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுதான் லீகல் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஒரு 4-5 பேரு ஒரு ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் எல்லாமே இருக்காங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் வில் எழுதுறாரு. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சோ பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிருங்கன்னு ஒரு பர்சன் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அப்ப அந்த டைம்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த எக்ஸிக்யூட்டன்ட் இருக்காரு அந்த பர்சனுக்கும் எந்த கிடையாது. பட் அவர் யார் அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. சோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற கான்செப்ட்ல லீகல் ஹேர் இன்க்ளூட் ஆகுவாங்க. ஆனா லீகல் ஹேர்ன்ற கான்செப்ட்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஓகே, சோ இப்ப இந்த செக்ஷனை பார்க்கும்போது ஒரு டாக்டர் யாருக்காவது ஞாபகம் வருதா? நம்ம செஷன் ஆக்ட் எல்லாம் கம் அக்ராஸ் பண்ணிருப்போம், ஃபேமிலி லா எல்லாம் பார்த்திருப்போம். எனிவன்? ஒரு ஆப்ளிகேஷன் பத்தி பேசுவோம். என்ன ஆப்ளிகேஷன்? பியூஸ் அப்ளிகேஷனா மேம்? சூப்பர். இந்துலால சொல்லியிருப்பாங்கல்ல மேம், அதை பத்தி கூட. என்னது மேம்? ஓகே, சிபிசில எதனா எந்த செக்ஷன்ஸ் ஆது வருமா சிபிசில? மேம் டாக்டரின் நேம் என்னங்க மேம்? டாக்டரின் ஆஃப் பியூஸ் அப்ளிகேஷன். மேம் ட்ரஸ்ட் ரிலேட்டடா சிபிசில ட்ரஸ்ட் ரிலேட்டடா வரும் மேம். ஓகே, தென் வேற செக்ஷன்ஸ் எனி பர்టిక్యులர் செக்ஷன்? ancestor ப்ராப்பர்ட்டி அந்த இதுல வரணும் மேம். சக்சஷன்ல அவங்க எஸ், deceased ancestral property you can refer section 51 to 53 for your clarification. Okay, so இந்த doctrine of pious obligation அப்படின்றது இது என்ன சொல்லும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து ஃபாதர், ஓகே, பி என்ன அப்படின்னா சன்னா இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம செக்கிங்ஸ்க்கு எல்லாம் ரிலே ஆகும். ஓகே, இப்ப வந்து ஃபாதர் வந்து என்ன அப்படின்னா ஒரு 10 lakhsக்கு 10 lakhsக்கு என்ன அப்படின்னா கடன் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபாதர் மூலியமா இந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசட் வந்து ஷேர் ஆகுது. என்ன அசட் அப்படின்னா அந்த அசட்டோட ஒர்த் வந்து 5 lakh ஒர்த்தோட அசட் வந்து இருக்கு. ஓகே, சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த ஃபாதர் என்ன பண்ணிடுறாருன்னா டிசிஸ்ட் ஆயிடுறாரு. சோ டிசிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா கிட்ட வாங்கின அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த 10 lakhs வந்து should be repaid. ஓகே, சோ அப்ப என்னன்னா இந்த ஃபாதர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்திருக்காரோ எவ்வளோ அசட் கொடுத்திருக்காரோ அந்த அசட்டுக்கு மட்டும்தான் யாரு லயபிள், இந்த சன் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கிளாஸ் ஆப்ளிகேஷன்ல ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்ப வந்து அதுக்காக வந்து ஃபாதர் வந்து 10 கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போனா அந்த 10 கோடிக்கும் பையன் அப்படின்னு கிடையாது, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த செக்ஷன் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். legal representative of a deceased person who signs his name to a promissory note, bill of exchange or exchange is liable personally thereon unless he expressly limits his liability to the assets received by மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம். இப்பவும் பிரேக் ஆகுதா? எஸ் மேம். ஓகேவா? ஓகே, சோ அப்ப என்ன அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரானா இருக்கலாம், இருக்கலாம். மேம் So, இப்பயும் பிரேக் பேசும்போது ஆகுது மேம். இப்பவும் பிரேக் ஆகுது மேம். இப்ப பிரேக் ஆகுது. நீங்க நார்மலா கேட்கும்போது பிரேக் ஆகல மேம் வாய்ஸ். நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும்போது தான் மேம் பிரேக் ஆச்சு. இப்ப இப்ப கேக்குதா? எஸ் மேம். ஓகே, கேக்கலன்னா சொல்லுங்க மேம். ஓகே, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், பயோஸ் ஆப்ளிகேஷன். எஸ், சோ வந்து என்ன அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது என்ன பர்சனா வேணாலும் இருக்கலாம்.
ஸோ அந்த அசெட் கொடுத்து லிக்விட் பண்ணி இருந்தால் அந்த அசெட்டுக்கு மட்டும் தான் லயபிள் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செக்ஷன் மூலியமா நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்தரா 51 to 50 ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் திஸ்? எஸ் மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு ஆனா செஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மேம். மணி 10 ஆகுதோ, ஸ்டாப் பண்ணணும். செக்ஷன் 30 ஸ்டாப் பண்ணலாமா? 39 ஸ்டாப் பண்ணணுமா? சொல்லுங்க யாராவது. 30 ஸ்டாப் பண்ணிடலாம் மேம். ஸ்டாப் பண்ணிடலாம். ஐஸ்வர்யா மேம் என்னாச்சு? வயசு லைபிலிட்டி ஆஃப் டிராயரோட முடிச்சிடலாம். பசிக்குது மேம். அதான் சரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் நல்லா போய் சாப்பிடுங்க. 30. ஓகே ஓகே. செக்ஷன் 30 யாராவது ரீட் பண்ணுங்க. இப்ப பசிய ரீட் பண்ணாம ரீட். Liability of drawer. The drawer of a bill of exchange or check is bound in case of dishonor by the drawee or accept of thereof to compensate that holder, provided due notice of dishonor has been given to or received by the drawer as hereinafter provided. Okay, who is drawing? Who makes the check? Who is drawing? Who யார் அந்த பணத்தை வாங்குறதுக்காக இருக்காங்க? Who is paying? Who receiving the amount? Okay. Okay, check பொறுத்த வரைக்கும் who is drawing? Bank. Bank? இல்ல, செக் இஷ்யூ பண்றவங்க. அக்கௌண்ட் செக் இஷ்யூ பண்றவங்க. Who is the drawer? நீங்க சொல்றது மேம் ஃபுல்லா பிரேக் கேட்க ஆகி மாட்டேங்குது கேக்குது மேம். மேம். பிரேக் ஆகி அதனாலதான் கேக்குது மேம். Okay, I will hold my mobile. Okay. சரி, இப்ப கிளியரா இருக்கா? இன்னைக்கு என்ன ஆச்சு இப்படி பண்ண? ஓகே, டிராயர் அப்படி யாரு? டிராயினா யாரு? பேயினா யாரு? சொல்லுங்க புரிக்கா. யார் அக்கவுண்ட் ஹோல்டரோ, யார் செக் குடுக்குறாங்களோ அவங்க டிராயர், யாருக்கு செக் குடுக்குறாங்களோ அவங்க டிராயி, பேங்க் பேயி. மேம் இல்ல இல்ல மேம், யார் வந்து செக் பேயி குடுக்குறாங்களோ ரிசீவர் பேயி. மேம், யார் செக் குடுக்குறாங்களோ அவங்க டிராயர், பேங்க் தான் டிராயி, யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க பேயி. எஸ், சூப்பர். சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இத மறக்க கூடாது. இப்போ இந்த செக்ஷன்ல யாரோட லயபிலிட்டி பத்தி பேசுறாங்க? இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 1 lakh rupees செக் போட்டு கொடுக்குறீங்க. ஓகே, நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறீங்க. அப்ப இந்த செக்ஷன்ல யாரோட லயபிலிட்டி பத்தி பேசுறாங்க? பேய் லயபிலிட்டி பத்தி தானே பேசுறாங்க. மேக்கர். மேக்கர் எதுல யூஸ் பண்ணுவாங்க? ப்ராமிசரி நோட்ல மேம். ப்ராமிசரி நோட்ல யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல டிராயர் யாரு? எக்ஸாம்பிள் அக்கவுண்ட் ஹோல்டர். ஐஸ்வர்யா மேம் வந்து சாப்பிட விட்டாச்சுன்னா எனக்கு 1 lakh தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாரு டிராயர்னா யாரு? ஐஸ்வர்யா மேம் தான் என்னது இல்ல டிராயர் வருவாங்க. அப்ப இந்த பெர்சனோட லயபிலிட்டி என்ன அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்ப பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எனக்கு கொடுக்கல, இல்ல இன்சபிஷியன்டா ஆகுது, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பன்சேஷன் கேட்கலாம். இந்த இன்சிடென்ட்ஸ்ல என்ன பண்ணலாம்? காம்பன்சேஷன் கேட்க. இப்ப ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து அமௌண்ட் சொல்லி செக் எழுதி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ வந்து பட் என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து இல்ல. ஓகே, உங்ககிட்ட நான் கேட்கறேன். கேட்கும்பொழுது எப்படிலாம் அப்படின்னா 93, 94 and 95 of the Indian Act படி notice should be issued. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்டருக்கு என்ன பண்ணணும்? அந்த நோட்டீஸ் வந்து என்ன சென்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி தான் செக்ஷன் 30ல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிசானர்ட் ஆயிட்டு கேட்கும்போது இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஐஸ்வர்யா
லைபிளா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ண செக்ஷன் 94, 95 ஆஃப் த ஆக்ட் படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட் பண்ணி ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் இந்த செக்ஷன் 30. கிளியரா? மேம் திரும்பி ஒன் டைம் சொல்லுங்க மேம். எனக்கு பிரேக் ஆகி எனக்கு கேக்குது, ஏன்னு தெரியல மேம். ஹலோ மேம், கேக்குதுங்களா? மேம் வந்து இந்த செக்ஷன்ல வந்து டிராயரோட லயபிலிட்டியை பத்தி சொன்னாங்க மேம். இப்போ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஒரு செக்கோ இருக்கு அப்படின்னா அது வந்து டிஸ்ஆனர் ஆகுது அப்படின்னா டிராயி வந்து அதை அந்த டிஸ்ஆனர் ஆனதை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த ஹோல்டர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க மேம். Okay, I'm available now. இது ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கலன்னு நினைக்கிறேன். மேம் ரொம்ப லோவா கேக்குது மேம் உங்க வாய்ஸ், ஏன்னு தெரியல மேம். இப்ப சத்தமா இந்த செக்ஷன் நடத்துறேன், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, 30 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப கிளியரா கான்செப்ட் மட்டும் இதே நான் மூவ் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ செக்ஷன் 30 எதை பத்தி பேசும் அப்படின்னா டிராயரோட லைபிலிட்டி பத்தி பேசும். டிராயர் அப்படின்றவங்க யாருன்னா செக் இருக்கு இல்லையா, வரைபவர் தான் யாரு டிராயர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு 1 lakh செக்கை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லைபிலிட்டி வந்து வரும். ஓகே, இஃப் இன் கேஸ் நான் அந்த 1 lakh செக் கொடுத்தேன் போய் அந்த செக்கை வந்து என்ன அப்படின்னா கிளியரன்ஸோ நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுல அமௌண்ட் இல்ல, இன்சபிஷியன்டா இருக்கு அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நோட்டீஸ் டெலிவர் பண்ண. நோட்டீஸ் அப்படின்றத எதுல டெலிவர் பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 93, 94, 95 ஆஃப் தி ஆக்ட்க்கு கீழே we can. ஓகே, அப்ப வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல யாரு நான் தான் லைபிளா ஆகுவேன். சோ இது மூலியமா காம்பன்சேஷன் என்ன பண்ணலாம்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இதுதான் செக்ஷன். இது கிளியர் எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம 10 செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? இப்போ இந்த 10ல வந்து ஆல் கிளியர் தானே? ஓகே, இப்போ செக்ஷன் 1 பார்த்தோம் குயிக்கா. செக்ஷன் 1 பார்த்தோம், சாரி செக்ஷன் 21 At site, on presentment, after site. சொல்லுங்க. கேட்க மாட்டேங்குது மேம். யாராவது ஈஸ்வரி மேம் செக்ஷன் 21 என்ன சொல்லுது? At site, on presentment, after site. ஓகே, அது அப்படின்னா இது கரெக்டா கான்செப்ட் மட்டும் குயிக்கா யாராவது சொல்லுங்க. 21 இது சொல்லுங்க, 22 இது சொல்லுங்க, குயிக்கா ரீகேப் பண்ணுங்க. Section 20. ஓகே, சிந்தாமணி மேம் சொல்லுங்க. செக்ஷன் 21 வந்து அட் சைட், ஆன் பிரசன்ட், ஆஃப்டர் சைட்டை பத்தி டீல் பண்ணுது. அதுல ப்ராமிசரி நோட்னா அது டிமாண்ட் பண்றப்போ பே பண்றோம் அப்படிங்கிறது வரும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை நான் அக்செப்டன்ஸ் வரும். அக்செப்டன்ஸ்னா நோ ப்ராப்ளம், நான் அக்செப்டன்ஸ்னா அதோட ப்ரொட்டஸ்ட் இதை போட்டு நம்ம வந்து அந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, தென் 22 மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி மட்டும்தான். Grace of days. Days of grace. 3 days. ஓகே, தென் 23 மந்த்ல எப்படி? Month only calculated, not days. ஓகே, 24 Except transaction date. Only Date days. calculate. 25 Public holiday. Holidays, public holidays. 26
Capacity to make promissory note, etc. மைனரோ இன்சால்வெண்ட் பர்சனா வந்து நாட் லயபிள் மேம். மைனர் வந்து டிரா பண்ணிக்கலாம், என்டோஸ் பண்ணிக்கலாம், நெகோஷியேட் பண்ணிக்கலாம், டெலிவர் பண்ணலாம். ஆனா அவர் வந்து லயபிள் ஆக மாட்டார். செக் டிஸ்கானரோ ரிட்டனோ ஆனும். ஆனா அதர் பர்சன் லயபிள் ஆவாங்க. Okay, super. Then section 27. Agency. Principal agent. Okay, அதுல என்ன say agent liable ஆகுவாங்க அப்படிதானே? Yes, ma'am. ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்க நேம்ல வந்து செயல்படலாம். ஆனா அதுக்கு லயபிள் வந்து பிரின்சிபல் தான் லயபிள். Okay, super. Section 28. Liability of agent signing, ma'am. ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் மூலமா ஒரு குட் ஃபெய்த் இல்லாம வந்து ஏஜென்ட் வந்து செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த இன்டென்ஷனல் ஆக்டுக்கு வந்து பிரின்சிபல் வந்து லயபிள் ஆக மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். Okay, super. 29. PO's Legal obligation. representation. Okay, PO's obligation. ஓட liabilities எப்படி ரிலே ஆகும்? என்டையர் அமௌண்டா எக்ஸ்பிரஸ்ட் அமௌண்டான்றத என்டையர் அமௌண்ட்டுக்கு இவங்க லயபிள் ஆக மாட்டாங்க. எவ்வளோ இது இவங்க கொடுத்துருந்தாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் மேம் லயபிள் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன அந்த அப்பாவோட கடனுக்கு மகன் வந்து அப்பா எவ்வளவு சொத்து கொடுத்திருந்தாங்களோ அதை பொறுத்து மட்டும் லயபிள். ஓகே சூப்பர். தென் டிராயரோட லயபிலிட்டி டு காம்பன்சேட் டிஃபால்ட். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் எப்படி, அதாவது கேஸ் ஃபைல் பண்றோம் இல்லையா, அதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்றத பாக்கணும். இப்ப நம்ம வந்து 30 days, ஐ மீன் 3 months எல்லாமே பாக்குறோம். ஒரு சூட் ஃபைல் பண்ற ஒரு ப்ரொடக்ட் இருக்கு, இல்லைன்னா வந்து செக் இருக்கு, அதோட வேலிடிட்டி என்ன, அது இஷ்யூ பண்றதுல இருந்து எத்தனை இயர்ஸ் என்னன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெஃபர் பண்ணிட்டு வரணும். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது one second ma'am. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்ன பார்த்து சொல்லணும் அப்படின்னா, கேஸ் ஃபைல் பண்ற ஒரு செக் இல்ல பிரிண்ட் அவுட் இல்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாட் எவர் இட் இஸ், அதோட லிமிட்டேஷன் பீரியட் என்ன, லிமிட்டேஷன் ஆக்ட் எதுவும் சொல்லியிருக்காங்களா, எவ்வளோ டேஸ்க்குள்ள பிரிண்ட் அவுட் எத்தனை இயர்ஸ்க்குள்ள அது வேலிட் இன்வேலிட் இந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். ஓகே மேம். சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ் பார்த்திருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல்.